ஆணையும் பெண்ணையும் நாம் சோடி சோடியாக படைச்சோம் அப்படி என்று சொல்லும் போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா லிதஸ்குன இலைஹா அப்படிங்கிறான். அந்த சோழி இடத்துல இவன் நிம்மதி அடைஞ்சுக்கிறதுக்கு. ஒரு ஆணும் பெண்ணு சேரும் போது அவங்கள்ட்ட ஒரு நிம்மதி இருக்கணும். கல்யாணம் முடிச்சது பிறகு நிம்மதி தான். கல்யாணம் முடிச்சது பிறகுதானே டென்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கக்கூடாது. மாப்பிள்ளை வீட்டுக்கு வராது, வீட்டுக்கு வந்தா அவர் என்ன டென்ஷன்ல இருக்கிறாருன்னு பார்க்கணும், முகத்தை பார்க்கணும், கணவனை வரவேற்கணும். அந்த காலத்துல அது இருந்துச்சு. ஜாஹிலிய காலத்துல, ஜாஹிலியத்து காலத்துல கணவன் வீட்டுல இல்லாத நேரம் நல்லா உடுத்துக்க மாட்டாங்க, கணவன் வீட்டுல இருக்கிற நேரம் நல்லா உடுத்துக்குவாங்க. அதனால பிரயாணம் போயிட்டு வெளியில வர நேரம் நேரம் வீட்டுக்கு வர மாட்டாங்க. பள்ளியில அந்த ஊருக்கு வந்தோடனே அந்த பள்ளியில 2 ரக்கா தொழுவாங்க. அங்க இருக்கிற ஒரு பையன்கிட்ட செய்தி அனுப்பிடுவாங்க. யுத்தத்துக்கு போயிட்டு தான் சஹாபாக்கள் வந்துருவாங்க, வியாபாரத்துக்காக போயிட்டு வருவாங்க. பள்ளியில இருந்தா பக்கத்து தெருவில் ஒருத்தன் இருப்பான், நான் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வா, நான் வந்துட்டேன்னு சொல்லணும், மெசேஜ் கொடுப்பாங்க. இப்ப எல்லாம் நம்ம ஆள் அனுப்பதில்ல, போன்லயே சொல்லிட்டே இருக்கலாம். கண்டி டவுனுக்கு வந்தாச்சுன்னு சொல்லலாம், பண்ணிட்டா இப்பவே சொல்லலாம். வந்தா வர வேண்டியதானே இப்ப இருக்கிறத, அது என்ன போன் பண்றது? ஏன் சொல்றாங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றாங்க, அப்ப என்ன நடக்குது? அப்போ தகவல் வந்தோடனே பெண்கள் என்ன செஞ்சுக்கோங்களாம், கணவன் வாரார் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க, அந்த உடம்ப கழுவி சுத்தம் பண்ணி மனம் பூசி அழகா தன்னுடைய கணவனுக்கு முன்னால தோற்றம் அளிக்கிறதுக்கு தயாராகிடுவாங்க. தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஒரு நபித்தோழர் என்ன செய்றாங்க, அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வெளியில இருந்து வராங்க. இங்க புள்ள மௌத்தா போச்சு, புள்ள மௌத்தா போச்சு, மையத்து வீடு. வெளியில இருந்து வீட்டை நேரம் வரல, அவரு இருந்துட்டு மெசேஜ் கொடுக்குறாரு, வந்தாச்சு அப்படின்னு. உம்மு தல்ஹா ரலியல்லாஹு புள்ள மையத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ள வந்தாச்சு அப்படின்னு தகவல் தெரிஞ்சோன்னே மையத்தை அப்படியே தூங்குற மாதிரி மூடி வச்சுட்டு வந்தவங்க எல்லாம் வீட்டுக்கு வருங்க, எல்லாம் வருங்க. ஒரு வீடு வீடா போய் சொன்னாங்க, மாப்பிள்ள வருவார், இந்த திருவாலாம் வருவாரு, மௌத்தான செய்தி நான் சொல்லாம நீங்க யாரும் சொல்லக்கூடாது, பேசாம இருந்துருங்க அப்படின்னு எல்லா வீட்டையும் அவரு தகவல் அனுப்பிட்டார்ல. இவ தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு நல்லா உடுத்துட்டீங்க, கனவு அவ்வளவு தயாரோட வருவார். அவருக்கு இதையும் சொன்னா இன்னும் டென்ஷன் வந்துகிட்டே இருக்கிறார். யாருமே சொல்லல ரோட்ல புள்ள மௌத்தா போச்சு அப்படின்னு, எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வாராது என்ன நடக்க போகுதோ அப்படின்னு எல்லாம் பார்த்து அவ வந்த உடனே மனைவி ஆதரிக்கிறாங்க, எப்படி இருக்குது, எப்படி பிரயாண கலைப்பு எல்லாம் நல்லா, பிள்ளை எப்படி இருக்குன்னு முதல் கேட்கிறார். நிம்மதியா தூங்குறான்றா. நிம்மதியான தூக்கம் தானே மையத்து, நிம்மதியான தூக்கம். அவருக்கு விருந்து கொடுத்து அந்த கணவனுக்கு ஆசைக்கும் அவ கட்டுப்பட்டுட்டு அவங்களுக்குள்ள தாம்பத்திய உறவு கூட நடக்குது. அதுக்கு பிறகு இவ பக்குவமா எடுத்து சொல்றா, ஒரு கேள்வி கேட்கணும் உங்கள்கிட்ட. என்ன கேளு, யாராவது நம்மகிட்ட ஏதாவது இரவல்ல தந்துட்டாங்க வச்சிருங்கன்னு வச்சுட்டு இருக்கிறோம், திருப்பி கேட்கறாங்க, கொடுக்காம இருக்கலாமா? ஏன் கொடுக்காம இருக்க கூடாது? கொடுக்கணும், கேட்டதை கொடுத்தான் ஆகணும்ங்கிறாங்க. அப்ப சரிங்க, என்னட்ட இரவல்ல கேட்டாங்க கொடுத்துட்டேங்கிறாங்க. எதை சொல்றோமான்னு, நம்ம பிள்ளையத்தான் அல்லாஹ் கேட்டான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அழுகுற. இந்த வழக்கு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன்கிட்ட போகுது. வீட்டுல மையத்தை வச்சுட்டு இப்படி எல்லாம் நான் இருந்துட்டேன், இந்த மனைவி இப்படி செஞ்சுட்டா, துரோகி ஆயிட்டான்னு பிழையா போறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் செய்தது கரெக்ட் தான். அதாங்க ஒரு கணவன் மனைவிங்கிற சந்தோஷப்படுத்தணும். தனக்குள்ள 1000 சோகத்தை மூடி வச்சுக்கிட்டாவது தன்னுடைய துணையை திருப்திப்படுத்தணும் என்கிற ஒரு நினைப்பு நம்மகிட்ட இருக்கணும். அதாவது ஒரு கணவன் மனைவியை திருப்திப்படுத்துறது, மனைவி கணவனை திருப்திப்படுத்துறது தான் நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு முதல் படி, எல்லா விஷயத்திலையும் தான். அப்போ முதல் விஷயம், தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வந்தா மனைவி அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கும். சமயக்கட்டு பிரச்சனையும் பிள்ளைகள் பிரச்சனையும் தான் ஒரு பொண்டாட்டிக்கு. அவ்வளவுதாங்க. கிச்சன்ல 4 குறைஞ்சிருக்கும், 2 கிளாஸ் உடஞ்சிருக்கும், ஒரு படிக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போக உண்டாந்து இருப்பான், இன்னொருத்தான் அடம் பிடிச்சிருப்பான், குர்ஆன் ஓதுறாண்டா ஓத மாட்டேன்னு இருப்பான், 2 பிள்ளைகள் அடிச்சுக்கிட்டு இருக்கும், சண்டை பிடிச்சிருக்கும். இவ்வளவுதான் அவட பிரச்சனை. இதுக்குள்ளதான் அவன் இருப்பான். அவன் இங்க இருந்துகிட்டு சிங்கப்பூர் வரைக்கும் பிரச்சனையோட இருப்பான். அவன் ஜப்பான்ல ரெடியா வச்சு கண்டெய்னர் எடுக்கலன்ற ஒரு பிரச்சனையோட இருப்பான். அமெரிக்காவில இருந்து அவனுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு கூட உலகத்தையே தூக்கி தலையில வச்சு டென்ஷனோட வந்துகிட்டு வீட்டை வந்து வருவான். வரும்போது இவட குசினி பிரச்சனை தான் இவருக்கு பெருசா தெரியும். அப்படியே தூக்கி போட்டா வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. அடுத்த நாள் என்ன செய்வான், வரமாட்டான், வீட்டுக்கு வரமாட்டான். ஏன்னா இருக்கிற 9 பிரச்சனையோட 10வது பிரச்சனை அவ பிரச்சனை. அவன் இருக்கிறான். ஏன்டா 12 மணியா போச்சே வீட்டுக்கு போலியடா, பொருடா அவ தூங்கட்டும் அப்படின்னா. பொண்டாட்டிக்கிட்ட போனா சந்தோஷம் வரணும். நிறைய பேர் பயந்துட்டீங்க, பொண்டாட்டி தூங்கினதுக்கு பிறகு போய் எழும்புறதுக்கு முன்னா வந்துருவோம், பாப்பா வேணாம் அப்படின்னு நிறைய பேர் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்படி இல்ல,
ஒரு கணவன் வீட்டுக்கு வந்தா முதல்ல அவர் முகத்தை பார்க்கணும். முகம் எப்படி இருக்குது, ஐடென்டிஃபை பண்ணுங்க. ரிலாக்ஸ், வாங்க உட்காருங்க. முதல் என்ன வேலை இருந்தாலும் கணவனை போய் ஆதரிக்கணும். என்ன வாங்க இருங்க, என்ன வேணும், குடிக்கிறதுக்கு ஏதாவது தரட்டுமா, சூடா தெரியா கூலா தெரியா, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட டவலை கொண்டு போய் கொடுத்து நாங்க வாஷ் பண்ணிட்டு வாங்க, டீ ரெடி, அது என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஆதரிச்சு விட்டுன்னு அந்த அன்புக்காக தவம் கிடக்குறாங்க. அன்புக்காக தவம் கிடக்குறாங்க. ஒரு ஆளை பிடிக்கிறது ஆதரிக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க, அப்படியே இந்த வாகன பார்க்கிங்லயே வந்து ஸ்டார்ட் பண்றோம். அவன் சார் அப்படி இருங்க, கொஞ்சம் இப்படி இருங்க, அப்படியே முன்னாடி ரைட் ரைட் குட் குட் நாங்க பாத்துக்கிறோம் வந்துடும். அங்கேயே ஆதரிப்போம். ஆஹா, நம்ம வாகனத்துக்கு பாதுகாப்பு தந்துட்டாங்க. உள்ள போனா வாங்க சார் உட்காருங்க சார், அப்படியே பேனா போட்டுட்டு அப்படியே கொடுத்து லிஸ்ட கொடுத்து என்ன வேணும் சார் அப்படின்ட்டு அவங்க கேட்கிற ஆதரவு. ஆஹா, எவ்வளவு பராமரிப்பு. இத வீட்டுல செய்ய எதுக்கு அவன் ஹோட்டலுக்கு போறான்? வீட்டை வந்தவரை வரவேற்கணும். அப்படியே மனசை செக் பண்றதுங்கிறதான் வரவேற்று அப்படியே உட்கார வச்சு ஏன் ஒரு மாதிரி என்னாச்சேன்னா ஒரு பிரச்சனையும் அழி வைப்பார். அதுக்கு சஜஷன் கொடுக்கணும். பெண்ணு சண்டையை மூட்டி விடக்கூடாது. ஆம்பளை சிக்கிறீங்களே, நானா இருந்தா வெட்டிட்டு வந்திருப்பான், அவன் எடுத்துருவான் கட்டியே. நிறைய பேர் ஜெயிலுக்கு போறது பொண்டாட்டி சொல்ல கேட்டுட்டான். அப்படி இருக்கக்கூடாது. போனா போகுது விடுங்க, நாளைக்கு மறுமையில அல்லாஹ்கிட்ட திறத்தானே போறான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, எல்லாம் விட்டுடுங்க. அல்லாவுக்காக மனுஷன், உங்க தங்கச்சியான உங்க மச்சான் தானே, உங்க கூட்டாளி தானே, விட்டுடுங்க. நான் இருக்க உங்களுக்கு, நமக்கு எவ்வளவு இருக்கு, அல்லா தெருவா நமக்கு. என்னடா இந்த பொம்பளையே இப்படி சொல்ற, நம்ம ஏன் தான் டென்ஷன் ஆகணும், ரிலாக்ஸ் ஆகுவார். அவரை கூடாக்கினதுக்கு பின்னாலதான் இப்ப வீட்டு விஷயத்தை சிம்பிளா எடுத்து வைக்கணும், பெருசா வைக்க கூடாது. பெண்கள் கேட்டு இருக்கிறீங்க, அதனால சொல்றேன், சின்னதா எடுத்து வைக்கணும். ஸ்கூலுக்கு போறதுக்கு ஏதாண்டு இருப்பான், எவ்வளவு சொன்னாலும் பெரும்பாலும் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைகள் என்ன உமாவை நல்லா ஏமாத்துவான், ஓடிடுவான். நீ நல்லா தெரியும், ரோட்டுக்கு விரட்டி வர மாட்டா, உமாண்டு ரோட்டு வரைக்கும் விரட்ட மாட்டான். ஓடி 4 ஆம்பளை நிக்கிற இடத்த போய் நின்றுவான். 7 மணி நேரம் வந்து குடியாண்டு போமா, நம்ம மெதுவா திரும்பி போயிட்டுருவோம். அப்படி எல்லாம் ஏமாத்தி விட்டோம். நம்ம ரொம்ப கோபத்தோட இருப்போம். பாப்பா விரட்டும் பொருடா அப்படின்னு. பாப்பா வரும்போது அவன் செய்ததே அவன் மறந்து போய் நல்லா இருப்பான். அவன் புது செய்துட்டு தொழுதுகிட்டு கூடம் வச்சு நல்லா இருப்பான். அவன் நல்ல பிள்ளை அவன். அப்படி இருக்கும்போது அவன் பாப்பா வருவார். முதல்ல வந்து ஸ்டார்ட் ஆன உடனே இவன் என்ன செய்யறா, வாங்க கூப்பிடுற ஸ்டைல் பாப்பா உமாவை புருஷனை. அந்த ஆள் டென்ஷனோட வாடுறான். வாரதா இல்லையான்னு டென்ஷனோட விரும்புறது உள்ள இருந்து வாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஏண்டா வந்தோன்னு இருக்கும். உங்க பிள்ளைட கட்டித்தனத்தை கேளுங்க, என்ன செஞ்சுட்டு வந்தீங்கன்னு தெரியுமா இவன் அப்படின்றோடனே அவர்கிட்ட இருக்கிற அவ்வளவு கோபம் அந்த பிள்ளையில தான் பிரதிபலிக்க போகுது. என்னன்னு கேட்க மாட்டான். என்னடா செஞ்ச, இவன் என்ன செஞ்சான்னு கேட்கான். செஞ்ச வாடான்னு சிக்கிற அப்படியே அவ்வளத்தை உருக்கி உண்டாக்கி ஒரு கைக்கு கொடுத்து ஓங்கி ஒரு அடி, அவ்வளவுதான். அடிய பார்த்துட்டு தான் இவ ஈரக்கொலை அப்படியே சுருங்கி போய் இப்படியா அடிக்கிறது, பிள்ளைக்கு மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிற மனுஷனாடான்னு என்று திரும்பி சண்டை வைக்க வருவா. இப்ப அவனுக்கு 2 பக்கமும் பிரச்சனை ஆயிடும். ஏன்னா நம்மளை கூட்டி தந்ததே இவதான், இப்ப மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சு ஏன்னு கேட்கறது இவதாட்டோன்னே. அப்ப இப்படி அடிக்க சொல்றியான்னு இன்னொண்ட போட்டுருவாங்க. போடி அப்படியே வீட்டுல எல்லாரும் அடிச்சு போட்டுட்டு அப்படியே போய் தண்ணி எடுத்து குடிப்பான் இவன். தேவையாயிரு. அப்படி இருக்க கூடாது. நம்ம பிரச்சனையை சிம்பிளா எடுத்துக்கணும். கணவன் வந்து எல்லாம் டென்ஷன் ஆகி ரிலாக்ஸ் ஆகி எல்லாம் கூல் ஆகி இப்ப பேசலாமாங்கிற சந்தர்ப்பம் பார்த்தாச்சு, பேசலாம். இப்ப எப்படி பேசணும்னா, நம்ம மகன் வேற தெரியலங்க, இப்ப கொஞ்சம் களவாடிக்கிறான், இன்னைக்கு எவ்வளவு சொல்லி ஸ்கூலுக்கு போய் ஏலாண்டுட்டான், உங்களுக்கு தான் அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது, உங்களுக்கு தான் அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது, அதனால கொஞ்சம் கூப்பிட்டு உருக்குங்க, நான் அங்கத போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா உன்னை கூப்பிடான்னு நைஸா நழுவணும். அப்ப பாப்பா நிதானமா இருப்பாரு. இப்படி சொன்னதுனால என்ன நடந்துச்சு ஏற்கனவே அவருக்கு மெசேஜ் கொடுத்த, இங்க வாங்கம்மா நிதானம், ஸ்கூலுக்கு போகலண்டா அப்படியே அவர் பயப்பட அடிக்க மாட்டாங்க. அடிக்கிற மாதிரி போய் ஓங்குற மாதிரி ஓங்க மேல் சத்தியமான போய் குரான் தோது, அது ஸ்டைல், அதான் அழகு. அப்படி செய்யணும். இன்னும் சில இடத்துல என்ன நடக்கண்டா, அந்த பிள்ளைகள் கதையை கட்டு உமாவுக்கு கேட்கறவன் இருக்கான். உமா சொல்லிடுவாங்க பள்ளிக்கூடத்து போகலன்ட்டு. அவங்க ஆரம்பிச்சுனா அது இன்றைக்கு அங்க பங்கன் 5ஆம் வகுப்புக்கு மேல ஸ்கூல்ல இல்ல, அவங்க சும்மா இருக்கல வென்றுவான். அப்ப பிள்ளைகள பக்கமா இவன் சாஞ்சி நின்றுக்கிட்டு
பொண்டாட்டி நீ பள்ளிக்கூடத்துக்கு போனா தானடி முதல்ல உனக்கு இதெல்லாம் தெரியும் பார்க்கல அவளோட அவமானப்படுற அவளை. ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு முன்னால கணவன் மனைவி சண்டை பிடிக்கவும் கூடாது, யாருக்கு முன்னால யாரையும் தண்டிக்கவும் கூடாது. பிள்ளைய கூட 4 பேருக்கு முன்னால தண்டிக்க கூடாது, பிள்ளைய கூட 4 பேருக்கு முன்னால தண்டிக்க கூடாது. சாக்கிர மகன் நிற்பான், அதெல்லாம் கூடாது. இதெல்லாம் குடும்ப கட்டமைப்பை சீர்குலைக்கிறோம். இப்படி ஆயிரும். இது ஒரு முக்கியமான விஷயம். எனவே ஒரு கணவன் மனைவி என்கிறவங்க அவங்க எதிரில் இருக்கிற சோடியினுடைய மனநிலையை புரிஞ்சு வாழக்கூடியவங்களாக, முகத்தை பார்த்து அவங்களோட டென்ஷன் என்னன்னு புரிஞ்சு வாழணும். அவன் என்ன நிலையில இருக்கிறாங்கன்றத அவன் நிலையில போய் இருந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். நம்மளாக இருந்துட்டு பார்க்க கூடாது, அவன் நிலையில இருந்து பார்க்கணும். அப்படி இருந்துதான் என்ன செய்யணும், ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். பிள்ளைகளுடைய பிரச்சனை வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் தான் நம்ம சொன்ன மாதிரி பிள்ளைகளை 4 பேருக்கு முன்னால தண்டிக்கிறோம். 4 பேருக்கு முன்னால பெரும்பாலும் பிள்ளைகள் விஷயத்துல பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன தெரியுமா, இன்னொரு ஆளோட கம்பேர் பண்ணி பிள்ளைய திட்டுறது. தம்பியை பாரு, சாக்கியமான பாரு, அவனும் உன்னோட தானே படிக்கிறான், அவன் எப்படி படிக்கிறான், அவன் எப்படி கிளாஸ் போறான், நீ சோத்த திங்காமன்னா திங்கியா, நீ என்னடா செய்யற, அவனை பாரு அவன் 100 எடுத்து காண்டிக்கான், அவனை பாரு அவன் எப்படி நீட்டா உடுத்திக்கான், அவனை பாரு அவன் எப்படி ஸ்கூலுக்கு போறான், அவனை பாடுறான் இன்னொரு ஆளை பார்த்து ஒரு பிள்ளைக்கு நாங்க திட்டக்கூடாது. இது பிள்ளைகளை உளவியல் ரீதியாக பாதிப்படைய வைக்கும். மேனியாங்கிற ஒரு பயங்கரமான ஒரு மனநோய் ஏற்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணமாகும். சில ஈகோ பிரச்சனை ஏற்படும். சில குடும்பத்துல சில பிள்ளைகள் இருக்கும், புத்திவாதம் கூட இருப்பான். புத்தி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், அடிச்சாலும் கேட்க மாட்டான், அடியெல்லாம் பட்டுட்டு முடிஞ்சான்னு கேட்பான். அடிக்கு ஒட்டைக்கிற வேணாப்பான், கண்ணாடி ஒட்டைக்கிறது, சாமனத்தை தூக்கி போட்டு ஒட்டைக்கிறது, போனை ஒட்டைக்கிறது, டிவியை ஒட்டைக்கிறது, கதை ஒட்டைக்கிறது. பாப்பாக்கும் வாய்வான் ஒரு நேரம் அடிக்கிறதுக்கு ஒத்துரா வாயன்றான். நானாதான் நீ பேசாம உண்ட வேலையை நீ அறுப்பன்னு ஒண்ணாமா. இவனை பிடிக்கவே சின்ன ஆளா இருப்பான், பிடிக்கவே இல்லாம அவரு பெரியோடு பெரிய நிறைய பிள்ளைகளை இப்படி கொண்டு வர்றாங்க. கவுன்சிலிங் என்று கொண்டான். அவங்களோட நிதானமா பேசினா அவங்க அவனை போல அன்புள்ளவன் யாருமே இருக்க மாட்டான். அவங்க சொல்லித்தான் தருவாங்க. அவன் இவ்வளவு பிரச்சனை படுத்தி ஊடையே 2 ஆக்குவான். இருக்கிற சோபா செட்லாம் அடிச்சு உடைச்சு சோக்கை இடிச்சு நொறுக்கி விட்டுருவான். இவன் இப்படி செஞ்சான்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. அவனும் தங்கமான பிள்ளை, அவன் வேலை சொன்னா ஏலான்னு சொல்லாதவன், கொழும்புக்கு போச்சுன்னா போயிட்டு வந்துருவான். மனுஷ பழம் அவனா செஞ்சான்னு கேட்பாங்க. அவன் இந்த நிலைக்கு ஆளாகிறதுக்கு காரணமே அந்த குடும்ப சூழல் தான், அந்த பெற்றவர்களும் மற்றவர்களும் தான் அவன் அப்படி வார்த்தை காரணம். அவன் நல்ல அன்புள்ளவனா இருப்பான். அவனை வளர்த்த வளர்ப்புல சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான். 4 பேருக்கு முன்னால அவனை தண்டிக்கிறது, இன்னொருத்தருக்கு முன்னால் அவனை கம்பேர் பண்ணி பார்க்கறது, இன்னொருத்தர் பக்கத்து வீட்டுக்காரன இருக்க வீட்டுக்காரன சாக்கிரமான சின்ன படமான பெரிய படமான பிடிச்சி அவனை பாரு, அவன் பிடிக்கான், இவன் எப்படி படிக்கான், நீ இருக்கியே, நீயும் இருக்கியே, நீயும் படிக்கியே, உன்னால இப்படி முடிஞ்சுதா, அங்க படுறா, அவன் தான்டா புள்ள, பெற்று அவனை கூட பெற்றிருக்கணும் என்று சொல்ல இந்த மனசு அப்படியே நுறங்கும். சொன்னீங்கன்னா இத அதை எதிராக யோசிக்க பார்ப்பான். எப்படி இருந்து காட்டும்பா, என்ன பெத்த நீ இல்ல, என்னால எவ்வளவு பிரச்சனை எல்லாம் அவனை தர முடியுமோ அதெல்லாம் தாரம் தாங்கு. அதான் பழி வாங்குற ஸ்டைலு. அவனுக்கு வாழ்க்கை வெறுத்து போகும். கெட்டு போறதுக்கு என்ன வழி இருக்கிறதோ அதுல எல்லாம் நாம போய் கெட்டு போய் அதன் மூலம் இவங்களை பழி வாங்கணும்னு அவன் நினைக்கிறான். அவ்வளவுதான். பெற்றோர்களை எப்படி அடிக்கத்தான் முடியாது, இல்ல அம்மா கடிக்கலாமா, அடிக்கல. நான் சிகரெட் குடிக்கிறான்னு நீ கேள்விப்படணும், அதுக்காக வேணுமென்று ரோட்ல இருந்து சிகரெட் அடிப்பான். இது மேனியான்னு சொல்றது. அவன் ஆக்ரோஷமாவான், அவனுக்கு வாழ்க்கை வறுத்து போகும். குறிப்பா அந்த குடும்பம் வறுத்து, மற்றவங்க அன்பா இருப்பான், கூட்டாளி மாற்ற அன்பா இருப்பான். நானா கிடிச்சு உடைச்சுப்பான், கத்தியை தூக்கிறோம், நானா கிட்ட வந்தா குத்து பண்றோம், கூட்டாளி கிட்ட உசுரை கொடுத்து படம். அவனுக்கு என்ன பண்ணா ஓடி போய் நிப்பான், வெள்ளண்டா என்னையா வந்து நிப்பான்னு சொல்றாங்களா, அப்படி நிப்பான். அப்ப 4 பேருக்கு முன்னால பிள்ளைகளை தண்டிக்கிறது, கடும் வார்த்தை பேசுறது கூட. புத்திமதி சொல்லலாம், அடிக்கலாம், நமக்குள்ளதான் இருக்கணும். இன்னொரு ஆளோட ஒப்பிட்டு நாங்க பேசக்கூடாது. அவனு பாரு அப்படி இல்லை, நீங்கம்மா நல்லா வரணும், நீங்க படிக்கணும், இன்றைய விட நாளைக்கு நல்லா கூட மார்க்ஸ் இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் இந்த குறை பிடிக்கிற தன்மைதான் கூட இருக்குது. ரிப்போர்ட்டை கொண்டு வந்தோம்னா இது எதுல மார்க்ஸ் குறை எடுக்கான்னு தேடி பிடிச்சிட்டு அப்படியே போவோம். 45 இருக்கும், அதுக்கு திட்டுவோம். ஏன்டா 45 எடுத்த திட்டுவோம். 95 எடுத்ததை வெரி குட் பண்ணிட்டு இங்க வந்திருக்கணும். 95 எடுத்ததை பாராட்டிக்கணும். 95 மார்க்ஸ் வெரி குட், 85 வெரி குட், கட்டிடா பெற்றத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா, நல்ல மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு பாராட்டுங்க முதல்ல. அவன் மனசை குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் 45 எடுத்த மார்க்ஸ எப்படி சொல்லணும், ஏன்டா 45 எடுத்துல அடுத்த முறை கூட இருக்கணுமா,
அப்படின்னு தட்டி கொடுங்க, அவன் எடுக்கணும்ங்கிறத சவாலாக்குவான்.